பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. பிரியமானவர்களே, ஆத்துமாவை தேற்றி என்றால் என்ன? இன்றைக்கும் கூட சில நேரங்களில் நாம் வியாகுலப்படும் பொழுது, நாம் கவலைப்படும் பொழுது, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பாரம் வருகிறதை நம்மால் உணர முடிகிறது அல்லவா? சில சமயங்களில் நம்மையே என்ன அறியாமல் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயம் முழுவதும் ஒரு வியாகுலப்படுகிறது. நம்ம நெருக்குகிற வேதனைகளின் மத்தியில, நம்மை நெருக்குகிற நெருக்கத்தின் பாடுகள் மத்தியில நம்முடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போவதை போலாக நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? கலங்கி போகிறது. அன்றைக்கும் இப்படிதான் மரியாளிடத்திலே இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணம் இப்படியாக இருக்கும் என்று தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது, மரியாளினுடைய ஆத்மாவிலும் இப்படிதான் ஒரு பட்டயம் உருவி போவதை போலாக அவர்கள் உணர்ந்தார்களாம். இன்றைக்கும் நம்மளுடைய கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள் இதன் மத்தியில நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய ஆத்மா வியாகுலப்படுகிறது. நம்மை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், அவர் உன் ஆத்துமாவை தேற்றி. நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறாராம்? தேற்றுகிறாராம். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியான பாதையில, சரியான, சுவையான, சத்தியமான பாதையில நம்ம என்ன செய்கிறாராம்? நடத்துகிறாராம். பிரியமானவர்களை, சங்கீதம் 55:12. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். இது யாரு சொல்லுகிறா? தாவீது ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, எனக்கு என்னை அவமானப்படுத்தினது என்னுடைய சத்ரு அல்ல. அப்படி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? அது அவனுக்கு தெரியாம அவன் சொல்றான். நம்ம சத்ருவுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும் அவனுக்கு? அவன் தெரியாமல் நம்ம என்ன செய்ய அவமானப்படுத்துகிறான் என்று சொல்லி அவனுடைய நிந்தனையான வார்த்தைகளை நான் சகித்திருந்திருப்பேன். ஆனால் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன செஞ்சிருந்திருப்பேன்? நான் மறைந்திருந்திருப்பேன். ஆனா யார் தெரியுமா எனக்கு விரோதமாக இந்த காரியங்களை செஞ்சா? சங்கீதம் 55:13. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட யார் தெரியுமா நம்மளை அதிகமாக நெருக்குகிறார்கள்? நம்மை அறியாதவர்கள் அல்ல, நமக்கு விரோதமானவர்கள் அல்ல, நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை நேசிக்கிற